ராதாவுக்கு நடந்த அந்த சம்பவம் அத நீதான் செஞ்சியா? அவளை கோல்ட் ஸ்டோரேஜ்ல அடைச்சு வச்சது நீதானா? அதனாலதான் ரெண்டு பேரும் இந்த பணம் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போக பிளான் பண்ணிட்டீங்களா? வண்டர்ஃபுல். நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் உன்னோட முகமே காட்டி கொடுக்குது. இவ்வளவு தூரம் வெயிட் பண்ண நீங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதாவும் மோகனும் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தானா ராதாவே எல்லாத்தையும் சொல்லிடுவா. அவளுக்கு நடந்த எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட இருந்தோம், மோகன் கிட்ட இருந்தோம், அதோட போலீஸ் கிட்ட இருந்தோம். யாராலையும் உங்களை காப்பாத்தவே முடியாது. வந்துட்டா என்னோட மருமக ராதா. இப்ப வெளியில போலாமா? போலாமான்னு கேட்டேன். சரிம்மா. உள்ளவா. நில்லு. ஒரு நிமிஷம். என்னாச்சு மோனையா? மோனையா, இல்ல நீங்க மறுபடியும் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ஏதாவது திட்டம் போட்டிருக்கீங்களா? ஒரு 2 காலையும் கட்டி உன்னை ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருவேன். வீட்டை விட்டு துரத்த போறனா? நீ இப்பதான் வீட்டுக்குள்ளே வர போற. அப்போ கிரக பிரவேசம்னு ஒண்ணு நடக்கணும்ல? அஜித். ஓ ஆமா. ஐயோ மோனையா, மோனையா, நான் ஏற்கனவே ரொம்ப அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என் உடம்பெல்லாம் காயமா இருக்கு பாருங்க. நீங்க அந்த சொம்ப மறுபடியும் ஃபுட்பால் மாதிரி அடிக்க யோசிக்கிறீங்களா? சொம்பா? அட சொம்ப எட்டி உதைக்கணும்னா அதுக்கு கால் நல்லா இருக்கணும்ல. என் காலே உடைஞ்சு போயிருக்கு. நான் எங்க எட்டி உதைக்கிறது? கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் வரும். அப்ப அடிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா அடிக்க மாட்டேன். வந்தாச்சு.
அது வந்து மோனையா, நீங்க இப்ப இந்த மொத்த கல்லையும் தூக்கி என் தலை மேல போடுவீங்களா? தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் விட்டுறியா? பாடி முழுக்க அடிபட்டிருக்கா, ஆனா வாய் மட்டும் கொஞ்சம் கூட ஓயவே மாட்டேங்குது. பின்ன எதுக்கு அதை கொண்டு வர சொன்னீங்க? அட அது மேல கால் வைப்பாங்களா இல்ல மண்டையில போட்டு உடைப்பாங்களா? மோகன், ஆமா. என்னப்பா? அம்மா, ராதா, அது போன தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரும்போது நான் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை ரொம்ப அவமானப்படுத்தினேன். இப்ப அதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ. இல்ல, இந்த நேரத்துல நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இன்னைக்கு முழு மரியாதையோட நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வெல்கம் பண்றேன், மிஸ்ஸஸ் ராதா மோகன் அவர்களே. நீ இது வரைக்கும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ செஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும். நீ எங்க எல்லாரோட வாழ்க்கையை மாத்திருக்கறாதா? நிஜமா நிஜமா நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை என்னோட லைஃப்ல என் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பாவது வருமான்னு. உன்னாலதான் ராதா, குஷி என்ன அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சா, என்ன அவ அப்பாவை ஏத்துக்கிட்டா. உன்னாலதான் கீர்த்தி எனக்கு அண்ணங்கிற அந்த உரிமையை கொடுத்திருக்கா. இப்படி எங்களுக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. பொதுவா வீட்டுல தெய்வத்துடைய காலடி அடையாளத்தை தான் எடுத்து வைப்பாங்க. ஆனா எனக்கு நீதான் தெய்வம். அதனால உன்னோட காலடி அடையாளத்தை நான் பத்திரமா வச்சுப்பேன். இப்போ உன் காலை இதுல வை. வலது கால அதுல நல்லா அழுத்தி வை. ஒரு நிமிஷம் மோனையா. அது என்னாச்சு மோனையா? நான் இந்த வீட்டுக்கு 2 பெரிய நோக்கத்தோட தான் வந்தேன்.
ஒண்ணு உங்களுக்காக, அப்புறம் ரெண்டாவது குஷிக்காக. இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லாமே நீங்க ரெண்டு பேரும் என் கூட இல்லாம இருந்திருந்தா என்னால என்னைக்கும் செஞ்சிருக்க முடியாது. அதனால என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த கிரக பிரவேசத்தை நான் உங்க ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்து பண்ணணும். அப்புறம் எப்படியும் ராதா மோகன் இல்லாம அறகுறையாதான் இருப்பா. என்ன அவ்வளவுதானே உன் ஆசை? இப்ப நிறைவேற்றிடலாம். தயாரா? கவுண்டிங் ஆரம்பிக்குமா? ஹா. 1 1 2 2 சூப்பர் 3 3. பார்த்து ஜாக்கிரதை. ராதா பார்த்து. நான் உனக்கு நிறைய காயங்களை கொடுத்திருக்கேன். அதுக்கான கணக்கு என்கிட்ட கூட இல்ல. நீங்க என் மேல எவ்வளவோ அன்பு பொழிஞ்சிருக்கீங்க மௌனியா. அந்த கணக்கு என்கிட்டயும் இல்ல. ரொமான்டிக் சீன் முடிஞ்சு போச்சுனா ப்ளீஸ் எல்லாம் உள்ள போலாமா? குஷி குஷி போலாமே. வாங்க உள்ள வா. பாத்து பாத்து மெதுவா மெதுவா. ஹலோ மெதுவா. சலகனே கொஞ்சம் ஏசி ஆன் பண்ண. இல்ல வேண்டாம், உனக்கு தான் குளிரா இருக்கும்ல. சிலக்கன்னு ஒரு வேலை பண்ணு, ஏசி ஆன்ல இருந்தா அதை ஆஃப் பண்ணிடு. அப்புறம் தண்ணி கொண்டு வா, சாப்பாடு கொண்டு வா, சுட சுட பால் கொண்டு வா. அதோட ராதாவுக்கு மாத்திரையை மறக்காம கொண்டு வா. சீக்கிரம் கோ அண்ட் கம். ராதாக்கு இவ்ளோ அன்பும் பாசமும் கிடைக்குதேமா, இது எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது. என்ன நடந்தாலும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் மாறதானே போகுது. 19ஆம் தேதி தான் நீ சிரிக்க போற கடைசி நாளா இருக்க போகுது. அதெல்லாம் 19ஆம் தேதி தான்மா. ஆனா இவ இப்ப உண்மையை உடைச்சிட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் கன்ஃபார்மா ஜெயில் தான். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல மோகன் அடிப்பான், அப்புறமா
போலீஸ் அவங்க லத்தியாலேயே அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வாழ்க்கை முழுக்க ஜெயிலே இருந்து களி திங்கறதை தவிர வேற வழியே இல்ல. இதுக்கு மேல நம்மளால எங்கேயும் ஓடி ஒளியவே முடியாது. இப்ப என்ன பண்றது? மோகன் ஐயா, ம். நீங்க ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் பதட்டமாலாம் ஒண்ணு இல்ல. அது ராத்திரி முழுக்க நீ அங்க டீப் ஃப்ரீசருக்குள்ள இருந்திருக்கல்ல, அங்க உனக்கு எவ்வளவு குளிரா இருந்திருக்கும். யோசிக்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. அங்க குளிரா இருந்ததுதான். ஆனா உங்க எல்லாரோட அன்புங்கிற அரவணைப்பு இருந்ததே. இங்க எல்லாரோடைய அன்புமா இல்ல ஸ்பெஷலா ஒருத்தரோட தான். அது வந்து ஸ்பெஷல். ப்ளீஸ் கீர்த்தி. அது சரி ராதா, அது வந்து இது சரியான நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐம் ஷூர் நீ அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் பத்தி இப்ப எதுவும் பேச விருப்பப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சாகணும், நீ எப்படி அங்க போன? இவன் மறைச்சு பார்த்து என்ன கொன்றுவா போல இருக்குமா? நீங்க சொன்னது சரிதான். இப்ப நமக்கு தப்பிச்சு ஓடக்கூட வழி இல்லையே. தாமினி, நம்மளோட ஆட்டம் இதோட முடிஞ்சுது. வா, இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். இந்த மோகன் என்னவோ புதுசா ராதா ராதான்னு குழஞ்சுக்கிட்டு இருக்கான். அநேகமா அவன் சொல்லாமலே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் போல இருக்கு. இங்க பாரு தாமினி, ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வேளை ராதா உண்மையா சொல்லிட்டான்னா என் பேரு வெளியே வரக்கூடாது, புரியுதா? இவனுக்கு இவனோட பிரச்சனை. இப்ப சொல்லு ராதா. ராதா சொல்லு. இது தாமினியோட வேலையா? ராதா சொல்லு. நீ அந்த இடத்துல போய் எப்படி மாட்டிக்கிட்டேன்னு மோகன் கிட்ட சொல்லு. இது எல்லாத்தையும் தாமினி தான் பண்ணான்னு சொல்லு ராதா. இவ தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். தைரியமா சொல்லு. ஆமா ராதா, இதான் வாய்ப்பு. மோகன் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான்னு சொல்லு. பாய் ராதா, இதுக்கப்புறம் நாம சந்திக்கவே மாட்டோம். வேண்டாம்! தாமினி, stop!
நடந்த எல்லா உண்மையையும் நான் இப்ப சொல்லிடுறேன். முந்தா நேத்து ஆபீஸ்ல மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப தாமினி அக்காக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. தாமினி வாந்தி வாந்தி. நீங்க மீட்டிங்க கண்டினியூ ஏய், தாமினி இரு. அவங்க ரூமை விட்டு வெளியே ஓடி போனாங்க.